வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேரளா டிக்கெட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நமக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்றே சொன்னோம் கண்டிப்பாக 3ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் தான் வரும் அப்படின்னு. நேற்று யாராவது பார்க்காதவங்க இது போய் பார்த்துருங்க. ஏன்னா 8ஆம் நம்பர் நாளைக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் வந்து நமக்கு சி போர்ட்லேயும் வந்து விழுந்துருந்துச்சு. சி போர்டு மட்டும் நமக்கு 8ஆம் நம்பர் சூப்பராக வின்னிங்கு வந்துருச்சு. சரிங்களா, போய் பாருங்கள் 8ஆம் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா 3க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி சி போர்டு 8ஆம் நம்பர் ஒரு செம்மையாக ஒரு வின்னிங் கிடச்சிது. நான் சொல்லி தான் கொடுத்தேன், கண்டிப்பாக வந்து சி போர்டில் தான் நமக்கு 8ஆம் நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். யாராவது வீடியோ பார்க்கணும் தயவுசெய்து பாருங்கள். அதே மாதிரி 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் கட்டாயமாக நமக்கு காலத்தில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துருச்சு. நம்ம 3 நம்பர் எதிர்பார்த்தோம், 5, 6, 8ன்னு எதிர்பார்த்தோம். சரிங்களா, நம்ம வந்து மொத்தமாக 3 நம்பர் எதிர்பார்த்தாங்க. 4 நம்பர், அதாவது 9, 5, 6, 8ன்னு எதிர்பார்த்தோம். அடித்த நம்பர் இதுதான், இப்படி தான் எதிர்பார்த்தோம். இது என்ன எதிர்பார்த்தோம், இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்ன பண்ணாங்க, அப்படியே பவர் எடுத்து 0, 6, 8 என்ன கொடுத்துருக்காங்க, 0, 68 இதுதான் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வின்னிங் நம்பர். நம்ம என்ன கொடுத்தோம், இதுதான் கொடுத்தோம். இது யாராவது போய் பார்க்காதவங்க பாருங்கள், 95, 68 தான் கொடுத்தோம். போய் பாருங்களேன், போய் பாருங்கள். நீங்கள் நேற்று நம்ம கொடுத்தோம்ல வீடியோ, அது போய் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கோம். 95, 68 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். நீங்கள் போய் பாருங்கள். அந்த மாதிரி தான் ஆடுவாங்க, அந்த மாதிரி ஆடக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அதே சேம் நம்பர் தான். ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. 68 அப்படியே கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்தாங்க, 0 கொடுத்துட்டாங்க. 5ஆம் நம்பர் நம்ம கொடுத்தோம், 0 கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். ஒரே ஒரு நம்பரை மட்டும் பவரில் வச்சு அப்படியே நமக்கு ரிசல்ட்டை வந்து மாற்றி வச்சுட்டாங்க. இல்லைன்னா நமக்கு ஒரு ஃபுல்லாகவே கிடச்சிருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்காக இருந்திருக்கும். சரிங்களா, அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஸ்ரீசக்தியோட குழுக்கள் இருக்குது நாளைக்கு. ஸ்ரீசக்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க. அதுலேயும் நாளைக்கு குறிப்பாக சொல்லணும்னா 431வது குழுக்கள். சரிங்களா, எதுக்குங்க இந்த சார்ட்டை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன மாதம் அடித்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வெப்சைட்டில் வந்து தப்பாக எழுதி வச்சுக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நேற்று என்னமோ காருண்யா ப்ளஸோட ரிசல்ட்டு மாதிரியும் இன்றைக்கி வந்து நிர்மல் கம்பெனியோட ரிசல்ட்டு மாதிரியும் அவங்க அதில் எழுதி வச்சுருக்காங்க. போன மாதம் வந்ததை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே இதெல்லாம் எம்டியாக விட்டுட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஒரு கிறுக்கு பைய கூட அந்த மாதிரி பண்ண மாட்டோம், அந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறாங்க. ரொம்பவும் ஒஸ்ட்டாக இருக்குது. தயவுசெய்து அதெல்லாம் நம்பாதீங்க. அதில் வர்றது எல்லாமே ஃபேக்காக இருக்குது. ஒன்று கூட இப்போ வந்து சார்ட் இப்போ இதில் எப்படி ஒரு துல்லியமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து வின்வின் கம்பெனி வந்து நமக்கு எவ்வளவோ 785வது குழுக்கள் சரியாக வந்துருச்சு. அதே மாதிரி நாளைக்கு 3ஆம் தேதி என்ன வருது, நாளைக்கு ஸ்ரீசக்தியோட குழுக்கள் 431. இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் இது மாதிரி இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும் சார்ட். அதில் வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் இருந்தது இல்லையா, அதே குழுக்கள் நம்பரை அப்படியே வச்சுட்டு அதே மாதிரி வேறு நம்பர் ட்ரா நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க. அது எந்த வகையில் சாத்தியம்னு தெரில. அதெல்லாம் அப்படி கம்பெனி என்ன கம்பெனின்னு தெரியாமல் எப்படி ஆட முடியாது தானே. தப்பாக எழுதி வச்சுக்கிறாங்க. தயவுசெய்து யாராவது பார்த்தா திருத்துங்க. தயவுசெய்து யாரும் அதை நம்பாதீங்க. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் எதுவும் பார்க்காதீங்க. எல்லாமே ஒன்றுக்கு முரண்பாடாக இருக்குது. அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வின்னிங் தான் வீணாக போகும். அதனால தான் தெளிவாக சொல்கிறோம். பார்த்து நடந்துங்க. கண்டிப்பாக நமக்கு அது மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஒத்து வராது. சரிங்களா, ஏன்னா நமக்கு இன்றைக்கி வந்த நம்பர் ஏதோ அன்சோல்டு நம்பரே நமக்கு ஒரு வாரம் கழிச்சு தான் எடுத்தாங்க இல்லையா. அன்சோல்டு நம்பரு நமக்கு சொன்னதுக்கப்புறம் தான் எடுத்தாங்க. அதே மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் போய் பாருங்கள். ஒரு வாட்டி நீங்கள் சார்ட்டை அப்லோட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் போய் பாருங்கள். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் உங்களை பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏமாற்றாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து என்ன வருது அப்படின்னு தெரியாமலே தான் வந்து அவங்க உங்கள் வெப்சைட் நல்லா வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அவங்க கரெக்டாக அப்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க, வந்து பார்க்குறாங்க. அவங்கள நீங்கள் ஏமாற்றாதீங்க. தயவுசெய்து அதெல்லாம் நீங்கள் திருத்திடுங்க, அதெல்லாம் வந்து மாற்றிடுங்க. ஸோ டோட்டலாக வந்து இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிர்மல் கம்பெனி கிடையாது. சரிங்களா, ஸ்ரீசக்தியுடைய குழுக்கள் 3ஆம் தேதி. நீங்கள் அதில் இருக்கிறது எல்லாமே டோட்டலாகவே மாறி இருக்குது. முதல்ல டேட்டு மாற்றுங்க, எல்லாத்தையுமே டோட்டலாகவே மாற்றுங்க. சரிங்களா, மாற்றினா தான் நமக்கு பார்க்குற வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, அதேமாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் 3 செப்டம்பர், அதாவது நமக்கு நாளைக்கு 9வது மாதம் ஸ்ரீசக்தியோட குழுக்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சா, அந்த ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற நம்மளோட சேனல் தெரியுங்களேங்க, நம்முடைய ஃப்ரெண்டோட சேனல். அதில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து செய்கிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நல்லாதாகவே இருக்குது. கண்டிப்பாக அதனால் நம்மளை மாதிரி ஏதோ நிறையா குழந்தைங்களுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. நிறையா ஆர்கனைஸ் குழந்தைங்களுக்கு பண்ணுறாங்க. அவங்களுடைய படிப்பு செலவுக்கு நிறையா செலவு பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஒரு சமுதாயத்தை இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க தான் கட்டமைக்க முடியும். அப்படி கட்டமைக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு பாதுகாப்பாகவும் பக்கபலமாக நின்னால் மட்டும்தான் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு கட்டமைச்சு கொடுப்பாங்க. சரிங்களா, அது மாதிரி தான் நம்ம தலைவர்களுக்கெல்லாம் கூட துணை நின்றதுனால தான் நமக்கு இந்தியா அப்படிங்கிற நாடு கிடச்சிருக்கு இல்லையா. அது மாதிரி தான் சொல்கிறேன். இது பெரிய அளவில் நம்ம பண்ணாட்டாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுவாங்க. பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கிறதே பார்ப்போம். அந்த சேனல் நல்லா வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அந்த ஆர்வத்தினால தான் நம்ம நிறைய பேருக்கு பகிர்ந்துருக்கோம். அவங்க நம்மகிட்ட திரும்ப கேட்குற ஒரே விஷயம்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சேனலில் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வர மாதிரிக்காவது நீங்கள் உங்களுடைய சேனலை நீங்கள் எனக்கு கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்காக மட்டும் தான் செய்கிறோம்.
உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்களால் முடிஞ்சால் நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான பேர் தான், ட்ரெண்டிங் சுனாமி. நேராக யூடியூப்பில் போய் சும்மா வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் சரி உடனே வந்துடும். அதே மாதிரி சும்மா போய் நீங்கள் ட்ரெண்டிங் சுனாமின்னு அடித்தாலுமே போதும், கட்டாயமாக அந்த சேனல் வந்துடும். பார்த்துக்கங்க சரிங்களா. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பருங்க வரும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5ஆம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏ போர்டில். ஏன் 5ஆம் நம்பர் வருதுன்னா, இங்கே 5ஆம் நம்பர் வச்சா தான் 563 அப்படிங்கிற நம்பர் வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக. அந்த மாதிரி 563 கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்க. வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் தான் வரணும்னு காமிக்குது. ஏன் 5ஆம் நம்பர் வரணும்னா, 5ஆம் நம்பர் 0க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர், அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா 0டைய பவரே 5ஆம் நம்பர் தான். அந்த மாதிரி 5ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா நீங்கள் இங்கே 3ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் 803 803 ஏற்கனவே இருக்கா, அதே மாதிரி பேஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 3ஆம் நம்பர் கீழே வைக்கிறாங்கன்னா 803 அப்படின்னு வந்துடும். இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது, அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி நிறைய இடத்துல அது மேட்ச் ஆகுது, அதனால தான் கொடுக்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் வருது அப்படின்னு நமக்கு என்ன வரும், 063 அப்படின்னு வரும் சரிங்களா. ஏற்கனவே 068 அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி 063ங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள், தகுந்த மாதிரி வச்சுங்க. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர் 4ஆம் நம்பர். அதே சேம் நம்பர் தான் கொடுக்குறோம். 4 நம்பர் வந்து நமக்கு 064 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். இப்போ வந்து 068ன்னு வந்துருச்சு இல்லையா, இன்றைக்கி வந்து 068 தான் நமக்கு வின்னிங் நம்பர் இல்லையா. இது ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு. அப்போ அந்த பேட்டர்ன் நமக்கு என்ன வருது, அப்போ நாளைக்கு வந்து நமக்கு மறுபடியும் எங்கே வைப்பாங்க, மறுபடியும் வந்து நமக்கு 4ஆம் நம்பர் எடுத்து பி போர்டில் வச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன வரும், 064 அப்படின்னு வரும். ரொம்ப ஸ்ட்ராங்காக 064 வருமா, அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல 7ஆம் நம்பர் வச்சாங்கன்னா என்ன வரும், நமக்கு 067. ஏன்னா 068ன்னு ஏற்கனவே நம்பர் வச்சாச்சு இல்லையா, 068 வச்சாச்சு, 067 வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கணக்கு பண்ணி தான் நம்ம மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓரளவுக்கு நல்லாவே மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வரணும். ஏன்னா 5ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் 0க்கு 5 0க்கு 3 2 நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே தான் 6ஆம் நம்பர் 6க்கு 4 6க்கு 7 ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 6க்கு 4 6க்கு 7 வந்தால் தான் நாளைக்கு பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகணும் அப்படிங்கிற கணக்கு வருது. அது மாதிரி உங்களுக்கு நாளைக்கு பேட்டர்ன் கம்ப்ளீட்டாக வர மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க. 4ஆம் நம்பர் பேசிக்காக வரும். 6க்கு 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும், வேறு எதுவும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பராக இருந்தால் ஒரு 7 நம்பர் வரலாம். இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா, கணக்கு வந்துச்சுன்னா. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்மாக 2ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. 8க்கு 2ன்னு ஆடுவாங்க. அப்படி ஆடினாங்கன்னா எனக்கு 862 நடக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 862க்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும். உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 862க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம வச்சாங்கன்னா நமக்கு அதே மாதிரி 8ஆம் நம்பர் இங்கே வைக்கிறாங்கன்னா 382 வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 862க்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நீங்கள் எப்படி பார்த்தா இந்த மாதிரி தான் ஆடுவாங்க, ஆடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நான் கணக்கில் வருது. 862 எங்கெங்கே பாருங்கள், 862 அதே மாதிரி 382 சரிங்களா. எப்படி பார்த்தாலும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த வகையில் சுற்றினாலும் உங்களுக்கு மேட்ச் ஆகிடும் கண்டிப்பாக. அதே மாதிரி சி போர்டில் இன்னொரு நம்பர் 8ஆம் நம்பர் திரும்ப நமக்கு வர மாதிரி தான் காமிக்குது. உங்களுக்கு 8ஆம் நம்பர் திரும்ப வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 542ன்னு வரலாம், இல்லை வந்து 378 அப்படிங்கிற நம்பர் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அப்படின்னு தோணுது. அதில் குறிப்பிட்ட சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துடும். இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் என்ன வந்துச்சு, சூப்பராகவே வின்னிங் வந்துச்சு. சி போர்டில் தான் நம்ம 8ஆம் நம்பர் கொடுத்தோம். நேற்று யாராவது வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதே மாதிரி ஆல் போர்டில் 8ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு என்ன வரும்னா 8ஆம் நம்பர் வந்து 6ஆம் நம்பர் வந்துடும் அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். அதே மாதிரி தான் 68ங்கிற நம்பர் நமக்கு இன்றைக்கி செம்மையாக ஒரு வின்னிங் கிடச்சிது. நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு சி போர்டில் வந்து 2 நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2ஆம் நம்பர் அல்லது 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்காவது சி போர்டு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.